such a versatile performer, one of the most loved seasonsலேருந்து one of the most loved contestants சொல்லலாம் முகன் அவர்கள். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் உங்களை இங்கே பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போது ஹீரோவாக பார்க்க இருக்கோம். ஸோ முகன், யூ ஷுட் டெல் அஸ், இந்த நிறம்ல உங்களுடைய நிறம் என்னவாக இருக்கும்? தேங்க்யூ கல்யாணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைக்கி வருகை புரிந்திருக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க. என்ன மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பிரசாத் லேபில் இன்னொரு படத்தோட ஆடியோ லான்ச். நிறம், சார் சொன்ன மாதிரி தான், நிறம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஒரு நிறம் இருக்கும். அது அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் இந்த படம். கண்டிப்பாக படம் உங்களுக்குமே பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சார், ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா சாருக்கு தான். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கிருஷ்ணா சாரை மீட் பண்ணுறப்போ வந்துட்டு அவர் எனக்கு கதை சொன்னார். கதை சொல்லிவிட்டு செகண்ட் சிட்டிங் போனோம். சில சேஞ்சஸ் இருந்துச்சு. தேர்ட் சிட்டிங் போனோம். அப்போவே வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ். எந்த டைம்லேயும் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸும் ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் இருக்கும். யாரோ சொல்லியிருந்தாங்க சார் வந்து ஆல்வேஸ் வாண்ட் டு டூ பெட்டர்னு. ஸோ அந்த மாதிரி பெட்டரான விஷயத்தை தான் கொண்டு வந்து இந்த கதையில் சேர்த்துருக்காரு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க இந்த படத்தில். நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அவர்கிட்ட பேசுகிறப்போ வந்து ஆக்சுவலி என்னென்னா, ஒரு டைரக்டர் சார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது. ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் இந்த மாமா, சித்தப்பா, பெரியப்பா அப்படிலாம் இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் தான் பேசிக்குவோம். அவர் நல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அவர். இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து அவர் பண்ணணும், நிறைய வெற்றி பாதைகளில் போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். சார், ஆல் த வெரி பெஸ்ட் சார் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் சாந்தோனியோ சார், தேங்க்யூ. மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் பேசுவார். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார். நான் க்யூட்டாக இருக்கும். ஸோ செட்டில் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பார் ஆக்சுவலி. சில டைம்லலாம் வந்து ஷூட் போகிறப்போ வந்து அவருக்கு வந்து எப்படின்னா, நம்ம மொபைல் பாய்க்கிறோம், மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து வி நீட் டு யூஸ் இட் சர்டன் டைம். ஸோ அந்த சீனில் நம்ம போயிட்டோம்னா நம்ம மொபைல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. வி நீட் டு கான்சென்ட்ரேட். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த மூட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுவார். நிறைய இடங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. என்னென்ன ஆங்கிள் செட் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நடிச்சும் காமிச்சிருக்காரு. ஸோ சாந்தோனியோ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் இந்த படத்தோடைய ஏடிஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். சில பேர் வந்திருக்காங்க, இன்னும் சில பேர் வர முடியல நினைக்கிறேன், தவிர்க்க முடியாத காரணம். ஸோ அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து எல்லா டெக்னீஷியன்ஸோட கரங்களும் வந்து ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு படத்தை சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த விழாவோட கதாநாயகன் இமான் சார், தேங்க்யூ சார். ஏன் தேங்க்யூ சொல்கிறேன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ நான் வந்து என்னோடய சொந்த ஊர் மலேசியா சார். ஸோ நாங்கள் நிறையா படங்கள், நிறையா பாடல்கள், நிறைய பாடலாசிரியர்கள், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நாங்கள் எப்பயுமே ரசிப்போம். ஸோ அந்த வரிசையில் வந்து இமான் சார் வந்து ஒரு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன், நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் த பீப்புள். நிறைய பேருக்கு உங்களை வந்து நேரடியாக சந்தித்து உங்களோட மியூசிக்கில் நான் திரைப்படம் நடிப்புன்னு எதிர்பார்த்ததில்லை. பட் அந்த வாய்ப்பு அமைஞ்சதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நிதின் சத்யான்னு, எனக்கு வந்து அவர் வந்து ஆக்சுவலி நிறைய படங்களில் பிடிக்கும். அதில் மெயினாக வந்து சொல்லலாம்ல, படம் பேர்லாம் சொல்லலாம்ல. ஸோ எனக்கு 6,28,000 அதெல்லாம் வந்து லெஜெண்டு கேட்டகரி. ஸோ அதில் வந்து நான் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். இவரோட கேரக்டர் வந்து எப்பயுமே பார்த்து பார்த்து ரசித்த ஒரு விஷயம். பட் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சார் சொல்லியிருந்தாங்களே, இமான் சார் சொன்ன மாதிரி அவர் கண்ணிலே நிறைய எமோஷன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவார். ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் வந்து எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் ரொம்ப ஒரு லிமிட்டாக தான் பேசுவாங்க, அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப சொந்த தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணார். இப்போவும் வரைக்குமே கோஆர்டினேட் உங்கள் எல்லாருக்குமே பண்ணி எனக்கும் அதே மாதிரி தான் கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. ஸோ நித்தின் அண்ணே, தேங்க்யூ அண்ணே. அண்ட் வெரி ஹாப்பி டு சி யூ. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெனக்கெட்டுருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதில் நானும் நிதின் அண்ணாவும் இருக்கும். ஒரு நல்ல சீக்வன்ஸ் அது. சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிட்டு ஸ்பாயிலர். பரவாயில்ல, நீங்கள் படம் பார்த்தே சொல்லிடுங்க. ஓகே, அடுத்தது வந்து சாபு சார், தேங்க்யூ. உங்களோட எடிட்டிங் வந்து சார் காமிச்சார், சில ஃபிலேஜஸ் காமிச்சார். ஸோ பார்த்தோன்னே நானே வா நல்லா இருக்கே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தது வந்து ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் கட்லேயே தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சில கட்ஸில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க. சில இடங்களில் வந்து எது தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டுருவாங்க. பட் உங்களோட ட்ரெய்லர் கட்ஸில் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் டு ஒர்க் வித் யூ சார். தேங்க்யூ. அண்ட் தானியா ஹோப் மேம், குட் டு நோ யூ.
அவங்களும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்துல வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம். அது டைரக்டர் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு நிறம் இருக்கு. அவங்களோட நிறத்துல இந்த படம் எப்படி மூவ் ஆவுது, ஹைப்பர் லிங்க்டு ஸ்டாரி சொன்னாங்க இல்லையா? அந்த மாரி அவங்க ஒரு மேஜரான ஒரு கதாபாத்திரம் இதுல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் ராஜேஷ் சார், ப்ரொடியூசர் சார், தேங்க் யூ சார். பிந்து மாதவி அக்கா, தேங்க் யூ. அண்ட் பிரீத்தி பிரீத்தி அஸ்ரானி அவங்களும் வந்து ஒரு பயங்கரமான கரெக்டான வேர்டான்னு தெரியல. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மர். அவங்களும் வந்து அவார்ட் வின்னர் ஆல்சோ இல்ல. அவங்களும் ஒரு அவார்ட் வின்னர். நல்ல இந்த படத்துல நல்ல ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கும் இருக்கு. அவங்களோட அவங்களோட இமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நடிச்சதுல எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. தேங்க் யூ பிரீத்தி. இன்னைக்கு அவங்கனால வர முடியல. அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். என்ன விவேகா சார், பாவிஜய் சார், உங்களோட லிரிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா அழகா வந்திருக்கு. தேங்க் யூ சார். ஸ்னேகா மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. மாஸ்டர் சாய் பாரதி மாஸ்டர், தேங்க் யூ மாஸ்டர். நூதனா படத்தில் வந்து ஆமாம் காட்சியாக இருந்துச்சு. பட் நிறைய இடங்கள் மாஸ்டர் சொல்லி இந்த மாஸ்டர் இப்படி இதாக இருக்குது, எனக்கு நிறைய டைம் கொடுத்து பொறுமையாக அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. ஹேண்டில் வித் கேர் மாதிரி அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க சாய் பாரதி மாஸ்டர். வெரி ஹானர்ட் டு பி இன் ஃபார் த மியூசிக் வீடியோ. தேங்க்யூ மாஸ்டர். சங்கர் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அவரோட ஒரு பாட்லேயும் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் தான் மெயினாக பெர்ஃபார்ம் பண்ணார். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் ஸோ இந்த வேலையில் கே ஸ்கொயர் சினிமாஸ்க்கும் நிறம் டீம், என்டையர் டீம் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்ரீனிஷா, பிர பிரவஸ்தி சாரி பிரவஸ்தி, உங்களோட வாய்ஸ் கேட்ட ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீனிஷா, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் சிங்கிங் தி சாங். இந்த படத்தில் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமான வாய்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் யூ. ஸோ இந்த வேலையில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யார் பேராச்சும் விடுபட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்க்கணும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கலைஞனும் வந்து விரும்புறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது டெஃபினெட்லி நம்ம மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்க எல்லாரும் தான். நீங்கள் எல்லாருமே தான். ஸோ நீங்கள் போய் சேர்க்குற இந்த விஷயம் தான் மக்கள் மத்தியில் பேசப்படுறது தான் மறுபடியும் பார்க்கப்படும். ஸோ அந்த வரிசையில் இந்த நிறம் படம் கண்டிப்பாக நிற்கும்னு நம்புகிறேன். நன்றி.